ஸ்ரீ குருப்யோ நமக. மாஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரலின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 9 பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 26ஆம் நாள். திதி அஷ்டமி. நட்சத்திரம் விசாகம். யோகம் விருத்தி இரவு 12:51 மணி வரை, அதன்பின் துருவம். கரணம் பாலவம் மாலை 6:13 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு காலையில நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் ஜகஜோதியா நடக்குங்க. ஆபீஸ்ல பெண்டிங் இருந்த வேலையை சட்டுப்புட்டுன்னு முடிப்பீங்க. ஆனா மதியத்துக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால மதியத்துக்கு மேல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவசரப்பட்டு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. முக்கியமான முடிவுகளை காலையிலேயே எடுத்துறது நல்லது. தொழில்ல மதியம் வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆனா சாயங்கால நேரத்துல புதுசா எந்த ஆர்டரும் எடுக்காம இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம் ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பி பெரிய தொகையை இன்னைக்கு கடனா கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். மனைவி அல்லது கணவன் ஏதாவது சொன்னா நீங்க திருப்பி கோபப்படாம அமைதியா போறதுதான் இன்னைக்கு புத்திசாலித்தனம். தலைவலி அல்லது உடல் சோர்வு லேசா வந்து போகும். சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பூ நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜாலியான நாளுங்க. காலையில எழுந்ததும் மனசுல ஒரு புது உற்சாகம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க. சாயங்கால நேரத்துல ஷாப்பிங் அல்லது பார்க்குன்னு வெளியே போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. தொழில்ல இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்கும். போட்டியாளர்கள் கூட உங்க திறமைய பாராட்டுவாங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு இருந்தாலும் அதை சந்தோஷமா செய்வீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ருசியான சாப்பாடு கிடைக்கிற யோகம் இன்னைக்கு உண்டு. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளியிற நாளுங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வழி பிறக்கும். ரொம்ப நாளா உடம்புல இருந்த அசதி சோர்வு எல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒரு குதிரை வேகம் உங்ககிட்ட இருக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க வேலையை உன்னிப்பா கவனிப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா வேலை செய்யுங்க. ஆனா உங்க நேர்மைக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து சின்னதா ஒரு பண உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல கவனம் இருக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி கிடைக்கும். மனசுல இருந்த பயம் விலகி தைரியம் பிறக்கும். சுறுசுறுப்பா செயல்பட்டு பல காரியங்களை முடிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கற்பனை வளம் சிறக்கும் நாளுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை தட்டும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற திட்டமிடுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்துல நிதானமான லாபம் கிடைக்கும். புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அனுபவசாலிகள் கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க. காதலிப்பவர்களுக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷமா தான் போகும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். இன்னைக்கு நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற நாள். விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். கால்நடைகள் மூலமா ஆதாயம் உண்டு. ருசியான சாப்பாடு கிடைக்கிற யோகம் இன்னைக்கு உண்டு. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தைரியம் கூடும் நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிலி தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியே தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க எழுத்தாற்றல், பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி, தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம். சரியான ஓய்வு எடுத்தா சரியாகிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணமழை பொழியற நாளுங்க. உங்க வாக்கு வன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. நகை ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமான லாபம். புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது ஏத்த நேரம். குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகம் வசீகரமா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி.
ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்றாரு. அதனால நீங்க ரொம்ப கவர்ச்சியா தெரிவீங்க. உங்க நடவடிக்கையில ஒரு வேகம் இருக்கும். மதியத்துக்கு மேல மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். எதையும் சாதிக்கலாம்ங்கிற நம்பிக்கை வரும். தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள் பிற்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல உங்க நிர்வாகத் திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால தண்ணி நிறைய குடிங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இருந்தா இன்னைக்கு நீங்க தான் ராஜா. குடும்பத்துல உங்க சொல்லுக்கு மறுபேச்சு இருக்காது. பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சாயங்கால நேரத்துல கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளா அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வரிசை கட்டி நிக்குங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையறதால கொஞ்சம் கவலை வருவது இயற்கைதான். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்லா ஓய்வெடுப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தொழில்ல ரகசியங்களை காப்பாத்துங்க. யாரையும் நம்பி மனசுல இருக்கிறத உளறிடாதீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர திட்டம் போடுவீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கால்வலி, பாதம் எரிச்சல் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. யாராவது கடன் கேட்டா உடனே கொடுத்திடாதீங்க. திரும்ப வர்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு தேடி வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு இனிமையான நாள். வீட்ல உங்க காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. மனசுல சந்தோஷம் பொங்கும். உடல்நிலை ரொம்ப சீரா இருக்கும். எந்த நோயும் அண்டாது. சாயங்கால நேரத்துல ஒரு பார்ட்டி விசேஷம்னு கலந்துக்குவீங்க. அங்க நீங்க தான் ஸ்டார். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கௌரவம் கூடும் நாளுங்க. நீங்க எங்க போனாலும் அங்க உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரும். சொந்த தொழில்ல புது யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீங்க. அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும். அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். சமூக சேவையில ஆர்வம் காட்டுவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சு பேர் வாங்குவீங்க. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அங்க உங்க பேச்சுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். அத சுமையா நினைக்காம ஒரு வாய்ப்பா நினைச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். வீட்ல சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப கலகலப்பா நடக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 1.
மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு காலையில வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால மதியம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வண்டி வாகனத்துல போகும்போது கவனம் தேவை. ஆனா மதியத்துக்கு மேல உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் பனியை போல விலகிடும். சந்திராஷ்டமம் முடியறதால மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். மதியத்துக்கு மேல தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் வேகமா நடக்கும். காலையில இருந்த சோர்வு நீங்கி மாலையில சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சாயங்காலத்துக்குள்ள சரியாகிடும். தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. பணப்புழக்கம் மாலையில தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. இன்னைக்கு பொறுமையா நாள் தொடங்கினாலும் முடியும் போது சந்தோஷமா முடிப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.